நல்லா தான் டாக்டர் பிரெக்னன்சி போயிட்டு இருக்கு. ஆனா திடீர்னு பார்த்தா ஸ்கேன்ல வந்து கொடி சுத்தி இருக்குன்னு சொல்லிட்டாங்க. கொடி சுத்தி இருக்கு. சிங்கிள் லூப் ஆஃப் கார்ட் அரவுண்ட் த நெக். இல்ல டபுள் லூப் ஆஃப் கார்ட் அரவுண்ட் த நெக். இந்த மாதிரி இருந்துருச்சு. அதனால எனக்கு வந்து சிசேரியன் ஆயிடுமோ அப்படின்னு பயமா இருக்கு அப்படின்னு ஃபீல் பண்ணிட்டு இருக்கீங்களா? அப்படின்னா எதுவுமே இல்லைங்க. ஒரு கொடி சுத்தி இருக்கு, இல்ல 2 கொடி சுத்தி இருக்குன்னா நம்ம கவனமா இருக்கணும்னு அர்த்தம். கொடி சுத்தாம இருக்கிறதுக்கு என்ன பண்றது அப்படின்னு கேட்டா, குழந்தைக்கு உள்ளார விளையாடுறதுக்கு எதுவுமே இல்லைங்க. நஞ்சு கொடி, தொப்புள் கொடி தான் இருக்கும். அந்த கொடிய தான் அது சுத்தி சுத்தி வருமே தவிர, உள்ளார அதுக்கு விளையாட்டாம உள்ளார எதுவுமே இல்ல. ஸோ ஆப்வியஸ்லி உங்களோட மூவ்மெண்ட்ஸ்ல அது போய் தானா சுத்திக்க தான் செய்யும். இத நினைச்சு நீங்க கவலைப்படாதீங்க. நான் இந்த பொசிஷன் இப்படி பண்ணவா, அத பண்ணவான்லாம் எதுவுமே கன்ஃப்யூஸ் பண்ணிக்காதீங்க. அண்ட் சிசேரியன் பண்ணிடுவாங்களோ அப்படிங்கிறதையும் நினைச்சு பயப்படாதீங்க. கொடி சுத்தி இருக்கு. மூவ்மெண்ட்ஸ் மட்டும் நல்லா வாட்ச் பண்ணிக்கிட்டே இருங்க. மூவ்மெண்ட்ஸ் கம்மியாகுற மாதிரி இருந்துச்சுன்னா, உடனே உங்க ஆப்ஸ்டிஷியன வந்து பார்த்துருங்க. அண்ட் டெலிவரி அப்போ ரொம்ப பயமா இருக்கு, கொடி சுத்திட்டு இருக்கு. உங்க ஆப்ஸ்டிஷியன் சொல்லி, இல்ல எனக்கு சிசேரியன் எடுத்துருங்க. அந்த மாரியெல்லாம் எந்த ஒரு ஸ்டேட்மெண்ட்டும் குடுக்காதீங்க. ஸோ நமக்கு பேபி ஹார்ட் ரேட் பார்த்துக்கிட்டே இருந்து, அண்ட் ப்ராக்ரஸ் ஆஃப் லேபர் அதாவது குழந்தையோட தலை வெளியில வர அந்த டியூரேஷன், அந்த சர்விக்கல் டைலட்டேஷனை பேஸ் பண்ணி நம்ம வந்து கரெக்டான மானிட்டரிங்ல இருந்தோம் அப்படின்னா, ஒரு கொடி என்ன, 2 கொடி என்ன, உங்களோட பெயின் நல்லா இருக்கு, கன்ட்ராக்ஷன்ஸ் நல்லா இருக்கு, ப்ராக்ரஸ் ஆஃப் லேபரும் நல்லா இருக்கு, பேபி ஹார்ட் பீட் மெயின்டைன் ஆகுது அப்படின்னா, தாராளமா கொடி சுத்தி இருந்தாலும் நார்மல் டெலிவரி ஆகிறதுக்கான சான்சஸ் நிறைய இருக்கு. ஓகே.